தஞ்சாவூர் மாவட்டம் திருதேவன்குடி அருள்மிகு கற்கடேஸ்வரர் திருக்கோவில் எனும் நண்டான் கோவில். சோழ மன்னன் ஒருவர் இப்பகுதியை ஆண்டு வந்தபோது திடீரென அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டது. எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியவில்லை. சிவனை வேண்டி புலம்ப ஒரு நாள் அவைக்கு வயதான தம்பதியினர் வந்தனர். புனித சாம்பலை தண்ணீரில் கரைத்து அவருக்கு கொடுத்தனர். மன்னர் முழுமையாக குணமடைந்தார். மன்னரும் இவர்களை இங்கேயே தங்கி அரசவை மருத்துவராக இருக்கச் சொன்னார். ஆனால் அவர்களோ மறுத்துவிட பரிசு பொருட்களை தர அதையும் வாங்க மறுத்துவிட்டனர். மன்னன், நான் உங்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று கேட்க, புற்று மணலில் மறைந்திருந்த லிங்கம் இருந்த இடத்தில் ஒரு சிவாலயம் கட்டச் சொல்லி அவ்விடத்திலேயே மறைந்தனர். வந்தது சிவனும் பார்வதியும் என்று அறிந்து மகிழ்ந்து இத்திருக்கோயிலை கட்டினான் அச்சோழ மன்னன். கந்தர்வன் நண்டாக வந்து பூஜித்த தலமே இத்தலம். இந்திரன் அதிகாலை இந்த ஆலயம் வந்து தாமரை மலர் சூடி வழிபடுவது வழக்கம். ஆனால் தனக்கு முன்னரே ஈசனுக்கு தினமும் தாமரை மலர் சாத்தப்பட்டது கண்டு இது யார் செய்திருப்பார் என காண ஒரு நாள் இந்திரன் நள்ளிரவில் கண்காணிக்க காத்திருந்தான். அப்போது ஒரு நண்டு தீர்த்த குளத்திலிருந்து தாமரை மலரை பறித்து கோமுகம் வழியே ஈசனிடம் சென்று லிங்கத்தின் மீது ஏறி மலர்களை சாத்த முயன்ற போது நண்டை வெட்ட முயன்றான். முதல் வெட்டு தாடையில் விழுந்தது. அடுத்த வெட்டு சிவபெருமானின் நெற்றியில் விழுந்தது. நண்டு உருவில் இந்த கந்தர்வனை காக்க நினைத்த சிவபெருமான் லிங்க திருமேனியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி நண்டு உருவில் இருந்த கந்தர்வனை ஐக்கியப்படுத்திக் கொண்டார் ஈசன். இந்திரனுக்கு உண்மையை உணர்த்த இந்திரன் தன் தவறுக்கு வருந்து திருந்தினான். அதனால் இக்கோயில் திருந்து தேவன்குடி என்று பெயர் பெற்றது. கற்கடம் என்றால் நண்டு. நண்டின் பூஜைக்கு மகிழ்ந்த ஈசன் சாப விமோசனம் தந்ததால் கற்கடேஸ்வரர் என பெயரும் பெற்றது. இன்றும் லிங்க திருமேனியில் வெட்டுப்பட்ட காயமும் அடைக்கலம் கொடுக்க உருவாக்கப்பட்ட துவாரமும் காண முடியும்.